தைவான் அவங்களோட ஆனுவல் மிலிட்டரி எக்ஸசைஸை இன்னைக்கு ரொம்பவே பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் டிஃபென்சிவ் போஸ்டரில் சீனா அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் தடுக்கலாம், இல்லை சீனா நம்மளை இன்வைட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம அதை எப்படி டிஃபென்சிவ் மோடில் தடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்த தைவான் முதல் முறையாக அஃபென்சிவாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சீனாவை எதிர்த்து உள்ள வரக்கூடிய கப்பல்களை நம்மளால் எப்படியெல்லாம் முன்கூட்டியே தாக்க முடியுன்றதை ஒரு வார் டைம் ட்ரில் மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இது இந்த சீனாவுக்கும் தைவானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்ஸை எப்பயும் இல்லாத அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹையஸ்ட் பாயிண்ட் கொண்டு போயிருக்கு. சீனா இதுக்கு ஒரு பெரிய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சீனாவுக்கும் தைவானுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன்னா என்னைக்கு வேணா சீனா தைவானை இன்வைட் பண்ணலான்றது இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய டாபிக்காக போயிட்டு இருக்கு. அப்படி பண்ணா தைவானால எவ்வளவு நாளைக்கு அவங்களை டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்றது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கை தம்புக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். சீனா வெர்சஸ் தைவான், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல அதிக பொருட்செலவு அப்படி இல்லைன்னா மூணாவது ஒரு உலக யுத்தத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வாரா இது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. காரணம், தைவான் சொல்லக்கூடியது தனி சுதந்திரமான நாடு, இது தைவானோட கிளைம். ஆனா சீனாவோட ஒரு கிளைம் என்னன்னா, கிடையாது அவங்க எங்க கூட தான் இருந்தாங்க, அவங்களோட சுதந்திரத்தை நாங்கள் இந்த இடத்துல அப்ரூவ் பண்ணலை, இப்போ வரைக்கும் அது எங்களோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான், நாங்கள் அவங்க செல்ஃப் கவர்னன்ஸில் சுய ஆட்சி அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கோமே தவிர இது சீனாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான்றது அவங்களோட ஒரு கிளைமாக இருக்குது. ஸோ அப்படி தைவானுக்கு சீனாவுக்கு என்னதான் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி அவங்க யாரோட கண்ட்ரோலில் இருந்தாங்கன்றதை பார்க்கணும்னா இரண்டாம் உலக போருக்கு முந்தைய காலகட்டத்துக்கு போயாகணும். ஏன்னா அப்போ வரைக்கும் சீனாவோட ஒரு பகுதியாக தான் தைவான் இருந்துச்சு. ஆனால் 1949 ஏற்பட்ட சீன புரட்சி, சீனாவோட சிவில் வாருக்கு அப்புறமா தைவான் தனியா பிரிஞ்சு போயிட்டு தன்னை ஒரு சுதந்திர நாடா அறிவிச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கான செல்ஃப் கவர்னன்ஸை அவங்க ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் சீனா அதை அப்ரூவ் பண்ணல, இல்ல சீனா அவங்கள ஒரு தனி நாடா அங்கீகரிக்கல. இந்த 7 லைன் மாதிரியான நிறைய கான்செப்டை இந்த இடத்துல உருவாக்கி தைவான் இன்னமும் என்னோட ஒரு பகுதி தான், அதை நான் எப்போ வேணும்னா தேவைப்பட்டா ஃபோர்ஸை யூஸ் பண்ணியும் என்னோட மொத்த மிலிட்டரி பவரையும் காமிச்சும் நான் அதை பிடிக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை தைவான் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கல. இது சிம்பிளான கான்செப்ட்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், சோவியத் யூனியனே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். 1990களுக்கு முன்னாடி வரைக்கும் சோவியத் யூனியனா இருந்தது ஒண்ணு, அதுக்கப்புறம் பிரிஞ்சு நிறைய நாடுகளா இந்த இடத்துல உருவாச்சு. அதுக்கு முன்னாடி பல நாடுகளா இருந்த தனித்தனி நாடுகளா இருந்தவங்க சுயாட்சி அதிகாரத்தின் கீழே இந்த சோவியத் யூனியனோட ஒரு அங்கமா மாறினாங்க. ஸோ அது நிலப்பரப்பை பார்த்தோன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி அமைப்பா மாறுச்சு. செல்ஃப் கவர்னன்ஸ்ன்றது அந்த நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய ஒரு குடையின் கீழ் அவங்க இருக்கப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன தனித்தனி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இந்த ஒரே அமைப்புக்கு கீழே இருந்தாங்க. அதே மாதிரி தான் தைவான்ன்றது இருந்துச்சு. இப்போ பிராக்டிகலி பார்க்கணும்னா சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போன நாடுகளை ரஷ்யா சொந்தம் கொண்டாடுறது எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தைவான் இன்னும் தன்னோட ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்றது சீனாவோட ஒரு கதையா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மிலிட்டரி பவர் வைஸ் பார்க்கறோம்னா சீனாவை கண்டிப்பா தைவானால பிரேக் பண்ண முடியாது, இல்லை பீட் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த பக்கம் தைவான் 10 மடங்கு பெருசாக இருக்காங்கன்னா சீனா அவங்களை கம்பேர் பண்ணுறப்போ 1000 மடங்கு வலிமையான ஒரு நாடு. தைவான்ன்றது ஒரு சின்ன ஒரு தீவு, அது அவங்களோட ஜனத்தொகையாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட மிலிட்டரி பவர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த பக்கம் சீனாவை பார்த்தோன்னா உலகத்தோட 3வது பெரிய ராணுவமாக அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் தைவான் கிட்ட மட்டும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தைவான், ஜப்பானோட சில தீவுகள், இது எல்லாமே இந்த சீனாவோட கண்களில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த தைவானுக்கு மட்டும் இவங்க குடைச்சலை கொடுத்துட்டு இல்லை, 2023 இருந்து 2025 இந்த காலகட்டத்துக்குள்ள செங்ககு ஐலாண்ட்னு ஒன்று இருக்கு. இது ஜப்பானுக்கு சொந்தமான ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஜப்பானோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ள கிட்டத்தட்ட 300 முறை சீன கப்பற்படை அவங்களோட வயலேஷன்ன்றதை பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய வயலேஷன். இதை நிறைய டைம் ஜப்பான் சொல்லியிருக்கப்போ இல்லை ஜப்பான் கண்டம்னேஷன் பண்றப்பலாம் இல்லை நாங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல ரோந்து பணிகளுக்காக மட்டும்தான் போனோம், எங்களோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ள தான் இருந்தோட இன்னைக்கு வரைக்கும் சீனா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துல பண்ணது ஜப்பானோட வாட்டர்ஸ்குள்ள இல்லீகலா நுழைஞ்சது. ஆனா அந்த இடத்துல பெருசா ஜப்பான் எதுவும் ரியாக்ட் பண்ணதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கே சீனாவுக்கு தைவானுக்கு ஒரு பிரச்சனை வருது. இதில் தைவான் ஃபர்ஸ்ட் இந்த 2025க்கு முன்னாடி, ஏன்னா இந்த மிலிட்டரி ட்ரில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குல்ல, இது எல்லாமே ரெகுலரா வருஷம் அவங்க நடக்கிறது தான். 2024 வரைக்கும் அவங்க அந்த டிஃபென்சிவ் போஸ்டர் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா முதல் முறையா 2025 இப்போ இந்த ஏர் ரைட் அலாம் அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு எப்படி தயார்படுத்தப்பட முடியும், நம்மளோட ராணுவத்தோடு சேர்ந்து நம்மளோட நாட்டோட பொதுமக்கள் எல்லாம் எப்படி இதுக்கு உதவுவாங்கன்றத பிராக்டிக்கலா ஒரு லைவ் ட்ரில்லா இந்த இடத்துல பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா இதுல நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதை பத்தி நான் லாஸ்டா சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தைவானோட ரெடினஸ்ன்றதை பார்க்கணும்னா இவங்களோட ஃபிளீட்டை பத்தி நம்ம பார்க்கணும். தைவான்ன்றது உலகத்துல ஒரு 22வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி பவர், டாப் ரேங்கிங்கை பார்த்தோம்னா இவங்க கிட்ட 300க்கும் அதிகமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு. இவங்க
இவங்களோட பிரைமரி ஃபைட்டர் ஜெட்னா F-16 வைப்பர் வேரியன்ட்னு சொல்லலாம். ஏன்னா அதிநவீனமான 70 பிளாக் 70 72 இந்த பிளாக்ல இருக்கிறது தைவான் கிட்ட இருக்கு. F-16 வேரியன்ட்லயே உருவாக்கப்பட்டதுனா அதிநவீனமான வேரியன்ட்னு சொல்லலாம். உக்ரைனுக்கு கொடுத்த மாதிரி பழைய ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் அதிநவீனமான ஜெட்ஸ். இதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது அவங்க கிட்ட மிராஜ், அவங்க நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சில ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹோம் கிரவுண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஓவரால் 300 ஏர்கிராஃப்ட்ஸ்க்கும் அதிகமா இருக்கு. நேவல் பவரை பத்தி பார்க்கணும்னா 3 டெஸ்ட்ராயர்ஸ், 22 ஃப்ரிகேட்ஸ், 4 சப்மரின் சொல்லிட்டு ஒரு மீடியமான பவரை கொண்ட நேவியா தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. மிசைல் பவரை பொறுத்த வரைக்கும் 800 இருந்து 900 க்ரூஸ் ஏவுகணைகள், 1200 ஆன்டி ஷிப் ஏவுகணைகள் வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு டேட்டா உண்மைன்றது தெரியல. எப்ப தைவான் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தாங்களோ அப்பவே அளவுக்கு அதிகமாவே தேவை இருக்கிறத விட எமர்ஜென்சி ப்ராக்யூர்மென்ட் மூலமா ஏகப்பட்ட ஆன்டி ஷிப் மிசைல்ஸை இந்த தைவான் உள்ள வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த கணக்கெல்லாம் பார்த்தனா ஓவரால் 1200 ஏவுகணைகள் வரைக்கும் அவங்க கிட்ட இருக்குன்றது சொல்லப்படுது. இப்ப தைவானை சீனா அடிக்கணும்னா எல்லா பொசிஷன்ஸ்ல வந்து அவங்களால அடிக்க முடியாது. முக்கியமான 5 ஃப்ரஜைல் ஜோன்ன்றது இருக்கு. தைவான்ன்றது ஒரு தீவுன்றது தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த தீவுல ஏகப்பட்ட மலைத்தொடர்களானது இருக்கு. அதுவும் நீங்க கப்பல் மூலமா ஒரு நாட்டை இன்வைட் பண்ண போறீங்க, கப்பற்படையை கொண்டு போயிட்டு ஒரு நாட்டை நீங்க அஃபென்சிவ் அடிக்க போறீங்கன்னா உள்ள அக்ரஸரா வரவங்களுக்கு, அதாவது சீனாவுக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட அடியானது விழும். ஏன்னா ஏசிமெட்ரிக் வார்ஃபேர்னு ஒன்னு இருக்கு. சீனா இந்த மாதிரி கப்பற்படையை உள்ள அனுப்புறப்பவே அந்த இடத்துல கண்ணி வெடிகளை நிரப்பி வைக்கிறது, டார்பேடோஸை பயன்படுத்துறது, இந்த கப்பல்களுக்கு எதிரான ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் ஏவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் மிசைலும் இந்த இடத்துல சீனாவோட நேவிக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தும். அதிகமான உயிர்களை இந்த இடத்துல காவு வாங்கும். அப்படி இருக்கப்போ எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணணும்னு சீனா நினைக்க மாட்டாங்க. இந்த 5 ஃப்ரெஜைலான ஜோன் எதுன்னு பார்த்தோம்னா காஷோங் சிட்டி, டியானன் சிட்டி, டைச்சுங் சிட்டி, டியாவான் சிட்டி, நியூ டைபே சிட்டி. இந்த 5 பகுதிகளுமே தைவானோட நார்த் எண்ட்ல இருந்து சவுத் ஈஸ்ட் எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள். அதாவது பிராக்டிகலா சைனாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த 5 பகுதிகளையும் சீனாவுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி அந்த நிலப்பரப்பானது நிலவிட்டு இருக்கு. இது மத்த பகுதிகளை அவங்க குறி வைக்கணும், இது 5 பகுதிகளை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் அவங்க அடிக்கணும்னு பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஹெவியான லாஸ்ன்றது சீனாவுக்கு இந்த இடத்துல ஏற்படும். ஸோ இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பகுதிகளை தான் முக்கியமாக குறி வைப்பாங்கன்றது தைவானுக்கும் நல்லா தெரியும். அதனால இந்த டைம் நடத்தப்பட்ட அந்த ட்ரில்ஸ் ஆனது 90% ரெடினஸ்ன்றது எந்த அளவுக்குன்றதை பார்க்கறதுக்காக இந்த 5 முக்கியமான ஃப்ரஜைல் ஜோன்ஸை குறி வச்சு நடத்தப்பட்டிருக்கு. இதுல தைவான் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஏர் ரைட் அலாம் வந்து அடிக்கிறப்போ சீனாவோட ஏர்பிளைன்ஸ் உள்ள வந்தா என்ன மாதிரி ஒரு சினாரியோ ஏற்படுமோ அதே மாதிரி அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த இடத்துல பறக்க வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு இது பத்தின அறிவிப்புகள் முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்க இந்த முறை சொன்னது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக மேக் பண்ணது என்னன்னா, உள்ள இருக்கக்கூடியது நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் தான். ஆனா நீங்க இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் பறக்குது இல்ல ஏர் சைரன்றது ஆக்டிவேட் பண்ணப்படுதுன்னா நீங்க அதை எனிமியோட ஏர்கிராஃப்டா தான் கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புரோட்டோகால், பங்கரை தேடி ஓடுறது இல்ல ப்ரொடெக்டட் ஏரியாவை நோக்கி ஓடுறதுன்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும்னு முன்கூட்டியே அந்த வார்னிங்ன்றதை கொடுத்துட்டாங்க. ஸோ சரியா இன்னைக்கு அந்த ஏர் ரைட் அலாம் வந்து அடிச்ச உடனே ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆனது சீனாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அசியூம் பண்ணப்படக்கூடிய இந்த தைவானோட ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த விமானங்கள்ன்றது தைவானோட குறிப்பா தைவானோட தலைநகரத்துக்கு மேல பறக்க ஆரம்பிக்குது. அவங்களோட மிலிட்டரி ட்ரில்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. இதை ஜஸ்ட் ஒரு புரோட்டோகாலை மட்டும் ஃபாலோ பண்ணாம ரியல் டைம் ரெடினஸ்ன்றதை ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதெல்லாம் காம்பேட் மோடுக்கு மாத்தினது மட்டும் இல்லாம ஒரே டைம்ல எந்த அளவுக்கு டார்கெட்ஸை இவங்களால எங்கேஜ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு உள்ள வரக்கூடிய டார்கெட்ஸை பார்ட்னர் கண்ட்ரீஸ்க்கு ஷேர் பண்ண முடியும்ன்றதையும் இன்னைக்கு லைவா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு அதிகமா தைவான் அஃபென்சிவ் ஆபரேஷனை பத்தி யோசிச்சிருக்கிறது வரலாறுகள்ல இந்த தைவான் இஷ்யூ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுதான் முதல் முறை. சரி, அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏதோ சிலது இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மிலிட்டரி ட்ரில்ல மட்டும் தைவான் இன்னைக்கு பண்ணதுல மட்டும் 90க்கும் அதிகமான இடங்கள்ல கொலிஷன்ஸ்ன்றது ஏற்பட்டிருக்கு. தைவான் சிட்டி இல்ல தைவான் உள்ள இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நகரங்கள்ன்றது இட நெருக்கடி அதிகம் கொண்ட பகுதிகள், சாலைகள் வந்து ரொம்ப விஸ்தாரமா எல்லா இடத்துலயும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மிலிட்டரி ட்ரக்ஸோட மூவ்மெண்ட் எதிர்பாராத நேரத்தில் அதிகமா வரப்போ, இப்போ ஒரு போரா கருதி இல்ல ஒரு போர் சூழலை கருதி தான் அந்த ஒத்திகைன்றதை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஹெவியான டிராபிக் இல்ல குறுகலான சாலைகள் இருக்கப்போ அந்த இடத்துல பொதுமக்களோட வாகனங்கள் மேல இடிக்கிறது இல்ல 2 ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் இல்ல 2 மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் ஒன்னோட ஒன்று கொலைட் பண்றதுன்னு சொல்லிட்டு 90 இடங்கள்ல இந்த கொலிஷன் ஆனது ஏற்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம கிட்ட இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு, இதை ஃபியூச்சர்ல நம்ம சரி பண்ணிட்டு கண்டிப்பா சீனா கூட நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்மளால செயல்பட முடியும்ன்றத ரொம்பவே ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஏசிமெட்ரிக் வார்ஃபேரையும் நாங்கள் அதிகமாக வந்து இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா தைவானை பொறுத்த வரைக்கும் சீனாவோட ஏர்ஃபோர்ஸ்னால மேஜராக எந்த ஒரு பாதிப்பும், அதாவது ஏர் ட்ராப் பண்ணுற மாதிரி அந்த பிரச்சனைகள் வராதுன்றதை நம்புறாங்க. அவங்க கிட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட அதிகமான இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் இருந்தாலும் இவங்க கிட்ட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் பவர் இருக்கு. அதுலயும் குறிப்பாக இன்னும் நிறைய மிசைல்ஸ் எல்லாம் அமெரிக்கா கிட்ட இருந்து இவங்க வாங்க போறோம்னு சொல்றப்போ அமெரிக்காவோட சிஸ்டம்ஸ்க்கு எதிராக சீனா கொஞ்சம் பயப்படுவாங்க. இல்லை சீனா வந்து அதுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸை மேக் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. அப்படி இருக்கப்போ இந்த போர்க்கப்பல்களை மட்டுமே மையப்படுத்தி தான் தைவான்
தாய்வானுக்கு எதிரான அட்டாக் ஆனது நடத்தப்படும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 2000 இருந்து 2500 கன்னிவெடிகள் தாய்வானை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட்டுச்சுன்னா அது சீனாவை தடுக்கும்ன்றதை இப்பயும் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அடுத்த ஒரு யுத்தம்னு வந்தா அது சீனாவுக்கும் தாய்வானுக்கும் நடுவில் தான் வரும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாய்வான் சீனாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா இல்ல ஒரு சுதந்திர நாடா? இது வந்து நியூட்ரலா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்ல தோணுதோ அது தாராளமாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கும்.